அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 683 690 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அகப்பூ அக உருப்பாக்க அதற்கு அவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறப்பூ புறத்தில் புனையுருவாக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பெரும் ஜோதி. அகப்புறப்பூ அகப்புற உருப்பியற்றிட அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறப்புற பூ அதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. இப்போ என்ன இந்த 8 வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதற்கு முந்தைய வரிகளில் சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கடவுள் மொத்தம் 8 இடங்களில் காரியப்படுறாரு. அண்டத்தில் 4 இடங்களும் பிண்டத்தில் 4 இடங்களும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இந்த பிண்டத்தில் உள்ள 4 இடமாக எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அகம் ஆகிய ஆன்மா, அகப்புறம் ஆகிய ஜீவன், புறம் ஆகிய கரணம், கரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மற்றும் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த இடங்களிலெல்லாம் கடவுள் காரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ இங்கே இந்த 8 வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகம் ஆகிய ஆன்மா அதையும் இந்த உடம்புல உள்ள உறுப்பு மாதிரி ஆக்கி கொள்ளணுன்றாங்க. இந்த இருதயம், நுரையீரல், இந்த மாதிரி அவயங்கள்லாம் இருக்குல்ல, இது மாதிரி இந்த அகம் ஆகிய ஆன்மாவையும் ஆக்கி கொள்ளணும். அதுக்காக கடவுள் நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையாகவே உறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன உறுப்பு அப்படின்னா சிற்சபை, பொற்சபை. அந்த சிற்சபையையும் பொற்சபையையும் சொந்தமாக்கி கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை நம்ம அங்கே அதுதான் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஒரு உறுப்பாக அந்த சிற்சபையும் பொற்சபையிலையும் நம்ம ஆக்கி கொள்ளணும், சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்றாரு. இதுக்கு தெளிவாக அவரே பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் கண் புருவ பூட்டு அந்த தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கை அறவிலாது நடு கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம் அகத்திலே உள்ள சிற்சபை பொற்சபை அறிந்து அந்த சபையினது அனுபவத்தினை சொந்தமாக்கி கொண்டால் ஆன்மாவையும் ஓர் உள்ளுறுப்பாக மாற்றி மரணத்தை வென்றுவிடலாம். இதுதான் இதனுடைய திரண்ட கருத்து. அதுக்குள்ளே சொல்ல வர விஷயம் இதுதான். அந்த ஆன்மாவையும் ஒரு உறுப்பாக ஆக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, அந்த அவை எனப்படும் சிற்சபை பொற்சபை என்பவற்றை அகத்தே, அதாவது நம் உடலுக்குள்ளே அமைத்த அருட்பெரும் ஜோதி. அந்த உடலுக்குள்ளே இருக்குது சிற்சபையும் பொற்சபையும். அதை நம்ம அனுபவத்தில் அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சோம்னா அந்த ஆன்மா உள்ள ஒரு உறுப்பாகவே மாறி அங்கே சிற்சபையிலையும் பொற்சபையும் நம்ம அந்த அனுபவத்தில் அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மரணம் சம்பவிக்காது. ஏன் மரணம் சம்பவிக்காதுன்னா, அப்படியே ஒரு திருமூலருடைய பாட்டுக்கு போகிறேன். திருமூலர் ஒரு 3 பாடல், மிகவும் சிறப்பான பாடல்கள். வள்ளல் பெருமான் எப்பயுமே
நம்மளை வந்து திருமூலர் இயற்றிய அந்த திருமந்திரத்தை படிக்க சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் வந்து சாகா கல்வியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வள்ளல் பெருமானே சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த 3 பாடல்களுமே இதுலேயே எல்லாமே இருக்குது. இந்த பாடல் வரியில் இங்கே பொருத்தமாக வரும். நான் படிக்கிறேன். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இது முதல் பாடல். 2வது பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புள் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. 3வது பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. பாருங்கள், இந்த கடைசி பாடலில் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். அதாவது உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பு போச்சுன்னா உயிர் போயிடும். வள்ளல் பெருமான் அதான் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் சொன்ன உடம்பை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம முற்றக்கூடாது. உடம்பு தான் பேஸ். உடம்பு வச்சுருக்கணும் எப்பயுமேவும். அதனால தான் இங்கே உடம்புல உள்ள உறுப்பாக வந்து இந்த ஆன்மாவை ஆக்கிக்கொள்ளணுன்றாங்க. சரி, இப்போ இதில் வந்து மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பொய்யான உடலை மெய்யான உடலாக மாற்று, அதாவது அழியாத தேகமாக மாற்றுவோம்ல, மாற்றிக்கொள்ளணும். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாரு, மெய்ஞானம். அப்படியா பொருள் எடுத்தோம்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம், அதாவது அழியாத தேகமும் அடைய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்பை அழிய விட்டோம்னா உயிரும் போயிடும், அந்த அழியாத தேகம் நம்ம பெற முடியாது. அப்போ உடம்பும் வளர்க்கணும் உயிரும் வளரணும் அப்படின்றாங்க. சரி, இதில் வந்து வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்கன்னா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படின்றாரு. அதாவது உடம்பை வளர்ப்பதற்கு என்ன உபாயம், அதாவது என்ன மெத்தடு, எது மூலமாக நம்ம உடம்பை வளர்க்க முடியும், அதுக்கு வந்து அவர் தெளிவாக சொல்கிறாங்க. உடம்பை வளர்க்குறதுக்கு வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் மற்றும் கற்ப சாதனைகள், இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் பின்பற்றணும்னா உடம்பை வளர்க்கலாம். சரி, உயிரை வளர்க்குறதுனா எப்படி? உயிரை வளர்க்குறதுக்கும் சொல்லியிருக்காங்க. உயிரை வளர்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, தயவு, பக்தி, சத்விரசாரம் போன்ற இறை ஒழுக்கங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரும் வளர்ந்துடும். அப்போ உடம்பை வளர்க்குறதுக்கும் உபாயம் இருக்குது, உயிரை வளர்க்குறதுக்கும் உபாயம் இருக்குது. அதுதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ நம்ம உடம்பையும் உயிரையும் வளர்க்குறதுக்கு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொன்ன அந்த 4 ஒழுக்கங்கள், அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இவற்றை நாம் முறையாக பயிற்சி செய்து கொண்டிருந்து அதோடு கூட பக்தி, தயவு, சத்விசாரம் இவற்றையும் துணை கொண்டு நம்ம பயணித்தோம் அப்படின்னா 100% உடம்பும் வளரும் உயிரும் வளரும், ரெண்டுமே சாகாது. அப்போ இதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்க. அகப்பு அக உறுப்பு ஆக்க அதற்கு அவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது ஆன்மாவை உள்ளுறுப்பு ஆக்குவதற்கு என்றே அவை எனப்படும் சிற்சபை பொற்சபை என்பவற்றை அகத்தே, அதாவது நம் உடலுக்குள்ளே அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். சரி, இப்போ அடுத்த 2 வரிகளுக்கு போகும். புறப்பு புறத்தில் புனையுரு வாக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறம் அப்படின்றது வந்து கரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நம்மளுக்கு தெரியும். இவை அகத்திலே உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் புறத்தே கற்பனையை உருவாக்கும். மனம், புத்தி, சித்தி, அகங்காரத்தோட தன்மை என்னது, புகத்தில் கற்பனையிலேயே இருக்கும். நான் இப்போ இங்கே இருக்கும்போதே என்னோடய மனம் எங்கே வேறு இடத்துலலாம் போய் சுற்றுது. அப்போ நம்ம உள்ளே தான் இருக்குது, ஆனால்
வெளியே தான் அது பலவிதமான கற்பனைகளில் உழன்று கொண்டிருக்கிறது. சரி, கரணங்களுக்கு கற்பனையை புறத்தே அமையுமாறு கருணையுடன் அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, அடுத்த வரிகள் அகப்புற உறுப்பு இயற்றிட அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அகப்புறம் அப்படின்றது ஜீவன், நம்மளுக்கு தெரியும். அகத்திலே தனித்திருக்கும் அந்த நிலை மாறி, அதாவது இந்த ஜீவன் இந்த உள்ளுக்குள்ளே தனித்திருக்கும் நிலை மாறி ஒரு உறுப்பாக நின்று செயல்படுமாறு உடம்பினுள்ளே அகத்திலே ஜீவனை அமைத்த அருட்பெரும் ஜோதி. இந்த உடம்புக்குள்ளே ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது. அதைத்தான் சொல்கிறாங்க, ஜீவன் உள்ளே இருந்தால் மட்டுமே அந்த ஜீவனால் செயல்பட முடியும். அந்த நம்ம உடம்புக்குள்ளே அந்த உயிரென்ற அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் நம்ம செயல்பட முடியுது. அந்த உடலை செயல்பட வைப்பது உள்ளிருக்கும் ஜீவன் அப்படின்றது தான் இங்கே இந்த 2 வரிகள் மூலமாக சொல்ல வர்றாரு. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறப்புறம் அப்படின்றதுனா நம்மளுக்கு தெரியும், இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி. சரி, இந்த உறுப்புகளை எல்லாம் வெளிப்புற உறுப்புகளாக நெறியோடு விளங்குமாறு வைத்த அருட்பெரும் ஜோதி. ஸோ இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.